ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து தூக்கணாங்குருவியும் ஒட்டகச் சீவிங்கியும் அப்படிங்கிற பாடத்திலிருந்து கேள்வி பதில்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குட்டீஸ். பார்க்கலாமா? சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, மரக்கிளையை உலுக்கியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒட்டகச் சீவிங்கி. மரக்கிளையை உலுக்கியது ஒட்டகச் சீவிங்கி. இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, மரத்தூள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரம் கூட்டல் தூள். மரத்தூள், மரம் கூட்டல் தூள். மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, திட்டம் கூட்டல் படி. இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது திட்டப்படி. திட்டம் கூட்டல் படி. இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது திட்டப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான்காவது கேள்வி, மிதிப்பட்டு. இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மிதி கூட்டல் பட்டு. மிதிப்பட்டு, மிதி கூட்டல் பட்டு. அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, இணைந்து என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பிரிந்து. இணைந்து, பிரிந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, வினாக்களுக்கு விடையளிக்க. 4 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. அதற்கான பதிலை நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, தூக்கணாங்குருவி குஞ்சுகள் ஏன் கத்தின அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா, ஒட்டகச்சீவிங்கி மரக்கிளையை பிடித்து உலுக்கியதால் தூக்கணாங்குருவி குஞ்சுகள் கத்தின. இதுதான் அதற்கான பதில். இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, தூக்கணாங்குருவிக்கு உதவி செய்தவர்கள் யார் யாருன்னு கேட்டிருக்காங்க. உதவி செய்தது யார் யார்? தேனியும் தவளையும் உதவி செய்தது. அடுத்து மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, தேனி எதன் காதை கடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதில் பார்த்தீங்கன்னா, தேனி ஒட்டகச்சீவிங்கியின் காதை கடித்தது. மூன்றாவது கேள்விக்கான பதில். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான்காவது கேள்வி, இக்கதையின் மூலம் நீ அறியும் நீதி கருத்து யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதில் பார்த்தீங்கன்னா, நல்லதே நினைப்போம், நன்மை பெறுவோம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நீதி கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா, அகர முதலி, அதாவது பொருள் தருக அப்படி கேட்டிருக்காங்க. புத்திசாலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்திசாலிக்கு பதில் அறிவாளி. புத்திசாலினா என்ன? அறிவாளி. அடுத்து ரெண்டாவதுக்கு இது பார்த்தீங்கன்னா, அடாத செயல் அப்படின்னா தகாத செயல். அடாத செயல் அப்படின்னா என்ன? தகாத செயல். அடுத்து குருவிக்கேற்ற கூட்டை தேர்ந்தெடுப்போமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்தனர், நீந்தியது, மேய்ந்தது, பறந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே டேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பறவைகள், ஆடு, மாணவர்கள், மீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை சரியாக பொருத்தி இந்த டேஸில் இதை நம்ம எழுதிடணும். சரியா? மாணவர்கள் வந்தனர், மாணவர்கள் வந்தனர் அப்படின்னு இந்த இதில் எழுதிருங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க? மீன் நீந்தியது. மீன் நீந்தியது அடுத்து இருக்கிற கோட்டில் எழுதிருங்க. அடுத்து ஆடு மேய்ந்தது. ஆடு மேய்ந்தது மூணாவதாக இருக்க கோட்டில் எழுதிருங்க. அடுத்து பறவைகள் பறந்தன. பறவைகள் பறந்தன நாலாவது இருக்க கோட்டில் எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சரியான சொல்லை நிரப்பி படித்து காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கட்டம் கொடுத்துருக்காங்க. கீழே அதற்கான ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த டேஸில் படித்து பார்த்துட்டு அதை கரெக்டாக இதில் எழுதணும்.
1வது கேள்வி தூக்கணாங்குருவி குஞ்சுகள் டேஸ் என ஒலி எழுப்பி மகிழ்ச்சியாக இருந்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி இருந்துச்சு? கீச் கீச். ஃபஸ்ட்டுக்கு முதல் கேள்விக்கு ஆன்சர் கீச் கீச். 2வது கேள்வி மரத்தின் அடியில் டேஸ் ஒதுங்கியது. ஒட்டகச்சீவிங்கி. ஒட்டகச்சீவிங்கி ஒதுங்கியது. 2வது கேள்விக்கு பதில் ஒட்டகச்சீவிங்கி. 3வது கேள்வி பார்க்கலாம். தூக்கணாங்குருவிக்கு முதலில் டேஸ் உதவிக்கு வந்தது. தேனி. 3வது கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா தேனி. அடுத்து 4வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒட்டகச்சீவிங்கி அருகில் இருந்த டேஸ் தொப்பென்று விழுந்தது. குளத்தில். 4வது கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குளத்தில். அடுத்து வினை மரபினை அறிந்து கொள்வோமா? பொருத்தமானதை உரிய கோட்டில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே விடைகள் பூரா கொடுத்துருக்காங்க. இங்கே படங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் கோடு கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம அதற்கான பதிலை நம்ம இந்த இதில் எழுதிடலாம். இங்கே உள்ள பதிலை இதில் எழுதிடலாம். சரியா? இந்த படத்தில் என்ன? மாத்திரை விழுங்குதல். மாத்திரை விழுங்குதல் அப்படின்னு எழுதிருங்க. அடுத்து இந்த பையன் என்ன பண்ணுறான்? தண்ணீர் குடித்தல். தண்ணீர் குடித்தல் அப்படிங்கிறத 2வது இதில் எழுதிருங்க. 3வது இதில் பால் பருகுதல் அப்படிங்கிறத 3வது கோட்டில் எழுதிருங்க. பால் குடிக்கிறாங்களா? அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு 4வது கட்டத்தில் உணவு உண்ணுதல். உணவு உண்ணுதல் அப்படிங்கிறத 4வது கட்டத்தில் எழுதிருங்க. 5வது கட்டத்தில் பழம் தின்னுதல் அப்படிங்கிறத இந்த 5வது கட்டத்தில் எழுதிங்க. அவ்வளோதான் குட்டீஸ். தூக்கணாங்குருவியும் ஒட்டகச்சீவிங்கியும்ங்கிற பாடத்துலேருந்து நம்ம கேள்வி பதில்களை இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.